என் நிந்தையை நினைத்து நினைத்து இன்னும் எத்தனை நாள் தான் நான் கண்ணீர் விடுவது? கர்த்தர் எப்பொழுதுதான் என் கண்ணீரை பார்த்து எனக்கு உதவுவார் என்று அழுகையோடு இருக்கும் ஆத்துமாவே, இன்று கர்த்தர் உங்களுக்கு ஆறுதலாய் சொல்லுவது ஏசாயா 25:8. கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலுமிருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார். கர்த்தரே இதை சொன்னார். அன்னாலும் மலடி என்ற நிந்தையோடு இருந்தார். மனிதர்களிடத்தில் அழுதால் பிரயோஜனம் இல்லை, தேவனிடத்தில் அழுதால் கர்த்தரும் அவள் கண்ணீரை துடைத்து நிந்தையை நீக்கி தீர்க்கதரிசியின் தாய் என்ற பெயரை அவளுக்கு கொடுத்தார். ஆமாங்க, வெகு காலமா அழுதுட்டு இருக்கீங்களா? நிந்தையிலும் அவமானத்திலும் எல்லார் மத்தியிலும் தலை குனிந்து இருக்கிறீங்களா? கவலையே படாதீங்க, மனுஷட்ட கண்ணீர் விடாதீங்க, வேஸ்ட். இன்னும் பின்னாடி போய் உங்களை தூத்துவாங்க. தேவனிடத்துல உங்க கண்ணீரை விடுங்க. இதோ நாள் வந்துருச்சுங்க. உங்க முகத்துல இருக்க கண்ணீரை கர்த்தர் துடைக்க போறார். உங்க நிந்தையை நீக்க போறார். நிச்சயமா உங்களுக்கு ஜெயமா நடத்துவாருங்க. கவலையை விட்டு அண்ணால போல கண்ணீரை தொடச்சிடுங்க. துக்கமா இருக்காதீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமாங்க. தேவரே, என்னுடைய நிந்தை என்னால் தாங்கவே முடியல ஆண்டவரே. இது என்னை விட்டு போக வழியே இல்லைன்ற அளவுக்கு என்னுடைய நிந்தை என்னை சூழ்ந்திருக்குது கர்த்தாவே. கண்ணீர் விட்டு விட்டு என் கண்களெல்லாம் இருளடைஞ்சு போச்சு கர்த்தாவே. எப்போது இந்த சூழ்நிலை மாறும் என்று தெரியலையா? காரியத்தை மாற்றி விடும் ஐயா. என் முகத்தில் கண்ணீரை துடைப்பேன் என்று சொன்னீரே, துடைத்து விடும் ஐயா. என்னுடைய நிந்தையை இந்த பூமியில் இராதபடிக்கு நீ சொன்னபடியே நீக்கி போடும் ஐயா. கொஞ்ச நாளாவது உன் வருகை வரையாவது நான் நிம்மதியா இருக்க, உன் காரியங்களை எடுத்து செய்யத்தக்கதாக என்னை மகிழ்ச்சியால் இடைக்கட்டும் ஐயா. துதிகன மகிமை எடுத்துக்கொள்ளும் இயேசு மூலம் பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிக்கும் ஜீசஸ் விஷன்.